அனைவருக்கும் வணக்கம். யோகிராம் சேனல் நேயர்களுக்கு நான் கடந்த 6/6/2025 புக்கு மாலை மலர் பேப்பருக்கு பார்த்திங்கன்னா எழுதிட்டுருக்கேன். இந்த கைரேகை ஜாஸ்திரம் பற்றி 6வது மாதத்துலேருந்து முன்னுரை கொடுத்து இப்போ இந்த 10வது மாதம் வரைக்கும் வந்துட்டுருக்கு. வாரம் சனிக்கிழமை, முதல்ல வெள்ளிக்கிழமை வந்துட்டு இருந்தது, இப்போ சனிக்கிழமை வந்துட்டுருக்கு. கைரேகை என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முழுமையான விளக்கத்தோடு கொடுத்துட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ண சொல்லி சில பேர் கேட்டாங்க, புத்தகமாக எழுத சொன்னாங்க. அது இன்னும் மேற்கொண்டு அந்த பணிகளை செய்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். இப்போ இந்த கைரேகை என்றால் என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன முன்னுரை கொடுத்துட்டு, இனிமேல் யூடியூப்லேயே அந்த கைரேகை பற்றி நான் கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே வரேன். என்னோடய நேரத்தை பொறுத்து எனக்கு இது பெரிய ஆதரவு கொடுத்து மேற்கொண்டு கொண்டு செல்கிறதுக்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருக்கணும். இந்த கைரேகை சாஸ்திரங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கைரேகை சாஸ்திரங்கிறது ஹஸ்தரேக சாஸ்திரம்னு சொல்கிறாங்க. அதான் வடமொழியில் சொல்கிறாங்க. ஹஸ்தம்னா கை, ரேகைனா கோடு, சாஸ்திரம்னா அறிவியல். ஆக ஹஸ்தரேக சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கைரேகை சாஸ்திரம் அறிவியல். இது சாமுத்திரிகா லட்சணத்தில் ஒரு பிரிவு. ஒருவரோட கைரேகையை பார்த்து அந்த குணத்தை மற்றும் அவர் எதிர்காலத்தை கூறும் கலை தான் ஹஸ்தரேக சாஸ்திரம். இது ஆங்கிலத்தில் பால் மிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது பால் அப்படின்னா உள்ளங்கை, மிஸ்ட்ரி என்ன ஞானம், உள்ளங்கை பற்றிய ஞானம்னு சொல்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையில் உங்கள் கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. கைரேகை சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் சத்தியமான ஒன்று தான். கைரேகை சாஸ்திரம் ஹஸ்த சாஸ்திரம்னு ஒரு கையில் உள்ள ரேகையை வைத்து அவரது குணாதிசயங்கள், கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் பற்றிய விவரங்களை சொல்கிறது தான். பஞ்சாங்குழி என்னும் தேவதை இருக்காங்க, அந்த தேவி, அதாவது சாமி, அந்த ஹஸ்த சாஸ்திரத்தின் அதி தேவதை அவங்க தான். இதான் பஞ்சாங்குழி சாஸ்திரம்னு சொல்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டு ஆரம்ப கட்டத்தில் கைரேகை சாஸ்திரத்தை நுணுக்கமாக ஆராய்ஞ்சு உலகத்துக்கு சொன்ன மேதை தான் சீரோ. இவர் இந்தியாவுக்கு கைரேகை சாஸ்திர நிபுணர்களோடு கலந்து உரையாடினார். அதை ஆராய்ச்சி செஞ்சார் ஃபுல்லாக. அந்த சாஸ்திரத்தில் எல்லாருக்கும் புரியும்படி எழுதியாக ஒரு புக்காக எழுதினார். கைரேகை சாஸ்திரம் பற்றி கற்றுக்கொள்ள விரும்ப பலரும் அதை படிக்கிற விரும்புகிற நூல். இது அனைத்து இடத்துலையும் கிடைக்கும், டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். ஜீரோஸ் பால் மிஸ்ட்ரி. இவர் தொடர்ந்து பல்வேறு நாடுகளில் பல்வேறு அறிஞர்களை சந்தித்து அந்த நாட்டு கலாச்சாரத்தை அனுசரித்து பலன் சொல்லி வந்திருக்கார். சுமார் 6000 வருஷத்துக்கு முன்பே இந்தியாவில் முனிவர்கள் பெருமக்களால் அறியப்பட்டு இந்த உலகத்துக்கு அருளப்பட்டது. இது வால்மீகி மகரிஷி எழுதிய ஆண்களுக்கான ரேகை சாஸ்திரம் என்ற நூலில் கைரேகை சாஸ்திரம் தொடர்பான விவரங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. மகாபாரத காலத்தில் பாண்டவர்களில் ஒருவருக்கு சகாதேவன், அவர் ஜோதிட சாஸ்திரத்தில் வில்லுனர். அந்த சாஸ்திரத்தில் கைரேகை சாஸ்திரத்தை உலகம் ஃபுல்லாக பரப்புனார். இந்தியாவில் இந்த சாஸ்திரம் திபெத்து, எகிப்து, பெர்சிரியா மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிமுகமானது. மனிதன் கைகளில் உள்ள ரேகைகள் வெறும் கோடுகள் அல்ல, அவன் வாழ்க்கை வழிமுறை பற்றி இறைவனால் எழுதப்பட்ட வாசகங்கள்னு கிரேக்க நாட்டு அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்கார். கிமு 350 உலகையே வென்ற மாமன்ன அலெக்சாண்டர் இருக்கார் பார்த்தீங்களா. இந்த சாஸ்திர அறிவு பெற்றவன் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது இராணுவ வீரர்களை தேர்ந்தெடுக்கும் போது தக்க அறிஞர்களை கொண்டு வீரர்களின் கைரேகை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு தான் முடிவெடுத்து தான் வேலையில் சேர்ப்பார். உள்ள தெய்வங்கள் குடியிருக்கிறதா ஒரு வடமொழி ஸ்லோகம் கூட இருக்குது. கரக்கே வசதே லக்ஷ்மி, கரமத்திய சரஸ்வதி, கரமூலே து கோவிந்த பிரபாத்த கர தரிசனம். நம்ம தூங்கி எழுந்த உடனே 2 கையும் தேய்ச்சி கையில் லக்ஷ்மி சரஸ்வதியும் இருக்காங்க, கோவிந்தரும். அதனால் வழிபாடு பண்ண, அதாவது உள்ளங்கையில் மேல் பாகத்தில் லக்ஷ்மி, நடுபாகத்தில் சரஸ்வதி, கீழ்பாகத்தில் மகாவிஷ்ணு வாசம் செய்கிறதா சொல்கிறாங்க. இது தூங்கி எழுந்திரிச்சு 2 கையும் தேய்ச்சி முகத்தை பார்க்க சொல்கிறதே இதுக்கு தான். இதை அந்த தேவியோட பேர் பஞ்சாங்குழி மகாதேவி, அவங்கள தான் சொல்கிறாங்க. அவங்கள பார்த்திங்கன்னா அந்த கைரேகை சாஸ்திரம் இருக்கவங்க இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த தேவியை வழிபாடு பண்ணி ரொம்ப பொறுமையாக அதை வழிபாடு பண்ணி அதோட அருளை பெற்றுக்கலாம். இந்த பஞ்ச பாண்டவரில் சகாதேவன் இந்த தேவியை வழிபாடு பண்ணி தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார். இது பார்த்திங்கன்னா அந்த கைரேகை சாஸ்திரத்துக்கு ஒரு முன்னுரை, ஓரளவு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை நான் சொன்னது. இதுதான் கைரேகை சாஸ்திரத்துக்கான விளக்கங்கள்.
மேற்கொண்டு ஒவ்வொரு ரேகையை பற்றி வருங்காலத்தில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இது மேலும் விரிவடைஞ்சு பெருசாக கொண்டாடணும், புக்காகவும் கொண்டாடணும். அதுக்கு உங்கள் ஆதரவும் நன்றியும் தேவை. ரொம்ப நன்றி. வணக்கம்.